ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். முறுக்கு புழிஞ்சா கை வலிக்குங்கிறனாலே நிறைய பேர் முறுக்கு சுடுறதை அவாய்ட் பண்ணுறீங்க. இப்போ வீட்டிலேயே சிம்பிளாக ஈஸியாக முறுக்கு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் முறுக்கு மாவு ப்ரிப்பரேஷன் மெத்தட் பார்க்கலாம். 1:2 ரேஷியோவில் கடலை மாவு ப்ளஸ் புழுங்கலரிசி எடுத்துக்கோங்க. அண்ட் 100 கிராம்ஸ் ஆஃப் பட்டர், 1 டேபிள் ஸ்பூன் ஓமம் அண்ட் எள் எடுத்துக்கோங்க. சால்ட் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் 50 ml ஆஃப் ஆயிலை ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த ஆயில் விருப்பமோ அதை எடுத்துக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் இல்லை கிரவுண்ட்நட் ஆயில் எதை வேணால் எடுத்துக்கோங்க. அண்ட் ஹீட் பண்ண ஆயிலை மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு மிக்ஸ் பண்ணி வச்ச 5 to 10 மினிட்ஸில் முறுக்கு புளிய ஆரம்பிச்சிடலாம். மாவு பிசைஞ்சதும் நீங்கள் முறுக்கு சுடாமல் ரொம்ப நேரம் கழித்து சுட்டிங்கன்னா நீங்கள் முறுக்கு சுட்டு முடிக்கிறதுக்குள்ளே மாவு புளிச்சு போக சான்ஸ் இருக்குது. மிக்ஸ் பண்ணி 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் முறுக்கு சுட ஆரம்பிச்சிடுங்க. ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு சின்ன லெமன் சைஸ்க்கு புளி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஜல்லிக்கரண்டியோட பேக் சைடில் முறுக்கு பிழிஞ்சு விட்டு 1 by 1 ஆயிலில் ஆட் பண்ணிக்கோங்க. வித்தின் 5 மினிட்ஸில் இந்த முறுக்கெல்லாம் கோல்டு கலருக்கு சேஞ்ச் ஆயிரும். திருப்பி போட்ட 2 மினிட்ஸில் ஆயிலில் இருக்கிற பபிள்ஸ் எல்லாம் டவுன் ஆகி முறுக்கு கரெக்டான பதத்துக்கு குக் ஆகிருக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு பேட்சாக போட்டு எடுத்துக்கோங்க. டேஸ்டி அண்ட் க்ரன்ச்சியான முறுக்கு ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.